Capital rationing. Last class we have discussed in case of capital rationing and that in the project being indivisible are the eppadi irukum appdin solli nama work out pannom. In this illustration I am going to discuss in the projects being divisible as well as indivisible. Divisible இருந்தா எப்படி இருக்கும்? Divisible இருந்தால் sum ரொம்ப easy. Okay, உங்கள்ட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் மட்டும் போடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா estimated has 10 lakhs allocated for the capital budgeting purposes. The following proposals and associated probability indexes have been determined கொடுத்திருக்காங்க. Okay, project 1 வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய், என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படி சொன்னாக்க அந்த 1 லாக்குக்கு மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, அதான் டிவிசிபிள். ஸோ அப்படின்னா 3 லட்சம், இது ஒரு 1.5 லட்சம், 4.5, இது ஒரு 3.5 போட்டோம்னா 8 லட்சம். நம்மளுடைய 10 லட்சத்துல இன்னொரு 2 லட்சம் ஷார்டேஜ் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா இதுல நம்ம 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். 4 லட்சம் வேணும், பட் ஐ கேன் இன்வெஸ்ட் ஒன்லி 2 lakhs ஆல்சோ. அப்படி இருந்துச்சுன்னா டிவிசிபிள் ப்ராஜெக்டை டிவைட் பண்ண முடியும். இப்போ ப்ராஜெக்ட் டிவிசிபிளா இருந்தால் the answer is very simple. அதாவது you have to rank based on PI. எதை வச்சு முடிவு பண்ணலாம்? ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். நீங்க போற ஒவ்வொரு ரூபாவுக்கும் எது ஜாஸ்தி லாபம் கொடுக்குதோ அதுதான் பெஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ரூபாவுக்கும் எது ஜாஸ்தி கொடுக்குதோ அதுதான். அப்ப what is the NPV? ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ்ல இருந்து NPV எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, கேஷ் அவுட்ஃப்ளோ என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க இன்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் -1, அவ்வளவுதானே. இதானே NPV. லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது 1.22 சொன்னால் இந்த 1 வந்து என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 0.22 இருக்கு இல்லையா, அந்த 0.22 தான் என்னது? NPV இல்லையா? அதானே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா போட்டுருப்பீங்க? PI is equal to summation of discounted cash inflow divided by cash outflow. இந்த கேஷ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்கு என்ன சேர்ந்திருக்கும்? கேஷ் அவுட்ஃப்ளோ பிளஸ் NPV சேர்ந்தது தானே இல்லையா? ரெண்டும் சேர்ந்தது தானே இருக்கும். நீங்க என்ன சம்பாதிச்சீங்களோ கேஷ் அவுட்ஃப்ளோ செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அதான் NPV. அப்ப இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸா இருக்கிறது NPV மட்டும்தான். அந்த 1க்கு மேல இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு NPV. ரொம்ப சிம்பிளா இது மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, அப்ப NPV எவ்வளவு வருது? 66,000 ஃபார் ப்ராஜெக்ட் 1. இது லாஸ் ஆகுது, 7,500 லாஸ் ஆகுது. அப்ப இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கவே கூடாது. இதுல 70,000 rupees NPV, 4,50,000 into 0.18, 81,000, and here it is 40,000, here it is 20,000. Okay, now rank based on profitability index. இப்ப ரேங்க்ல வந்து யார் டாப்பர்? ப்ராஜெக்ட் 1 வந்து நீங்க 1 ரூபாய் போட்டீங்கன்னா 22 பைசா சம்பாதிச்சு கொடுக்குது இல்லையா? ஃபார் எவ்ரி 1 rupee after dot what is there? No, it's called NPV. For every 1 rupee you will get this one being the NPV. அப்ப இதுல வந்து லாஸ் வருது, அது ரேங்க்ல வராது. This will be the second rank and project 4 being the third rank, project 6 being 4th rank, and finally you can go for second project, but anyhow it is not advisable. Now I choose the project 1. For that project my cash outflow being 3 lakhs, but இதுல எனக்கு எவ்வளவு NPV வரும் அப்படி சொன்னாக்க I get 66,000. Second I may choose project 3 or 5. 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5 lakhs எனக்கு வேணும், but the NPV I will be getting because of choosing the full value here is 70, and 5 கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 2 lakhs, எனக்கு NPV எவ்வளவு வருதுன்னா 40,000 rupees. எல்லாமே நான் அங்கிருந்து பிக் பண்ணி போடுறேன் as per the rank. 10 லட்சம் ரூபாய் வேணும் அசஸ்னா எவ்வளவு முடிஞ்சு போச்சு?
8 லட்சம் ரூபாய் முடிஞ்சிருச்சு. அதிகபட்சமாக என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இது வரைக்கும் 8.5 lakhs முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரேங்க்ல யார் இருக்கிறாங்கன்னா ப்ராஜெக்ட் 4. அப்போ என்கிட்ட இன்னும் பணம் எவ்வளோ இருக்குது? 1.5 lakhs தான் இருக்குது. 1.5 lakhs வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்? ப்ராஜெக்ட் 4க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் 4 வந்து 1.18 கொடுக்குறாங்க. அதர்வைஸ் 81,000 ஃபார் 4.5 lakhs. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்? I have invested only 1.5 lakhs, 1/3 of that. Multiplied by 81,000. அதாவது 4,50,000 81,000 நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்னா 1.5 lakhs எவ்வளோ சம்பாதிக்கும்? 1/3. The value being 27,000. Am I right? Add up all the 4, then you will get the NPV. So for the 10 lakhs of investment gives me an NPV of how much? 2 lakhs 3,000. 2 lakhs 3,000. This is the maximum possible NPV you can generate. Clear? So, நீங்க NPV method பார்க்கலாமா, PI method பார்க்கலாமா அப்படி சொன்னாக்க capital rationing இருந்தால் you have to depend on PI method. Okay? See, உங்ககிட்ட investment fund வந்து abundant-ஆ இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட். If cash availability is infinite, எவ்வளவு வேணாலும் இருக்கு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. We have two projects, project A, project B. project B ல A ல 1 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுடைய NPV எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னாக்க NPV 20,000 வரும். project B ல 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகே உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் சொன்னாக்க 30,000 கிடைக்கும். இப்ப ரெண்டுல எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்க? If I go for calculating the PV, PI, profitability index, okay, 1 lakh plus 20, 120 is the numerator divided by 1 lakh, otherwise 0.2 இல்லனா 1.2. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 plus 2 lakhs இல்லையா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது NPV ரெண்டும் சேர்த்து நியூமரேட்டர்ல போனா 2 lakhs 30 divided by 2 lakhs போட்டீங்கன்னா 1.15. உங்கள்கிட்ட கேஷ் அபெண்டன்ட்டா இருக்கு. ரெண்டுல ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணோம், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா BA சூஸ் பண்ணோம். BA சூஸ் பண்ணா உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். BA சூஸ் பண்ணா 30,000 ரூபாய் கிடைக்கும். ஏவை சூஸ் பண்ணா 20,000 ரூபாய் தான். சார் ரெண்டுமே சூஸ் பண்ணலாமா? இல்ல, ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது. ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீங்க சூஸ் பண்ணணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட், கேஷ் அபெண்டன்ட். கேஷ் அபெண்டன்ட் NPV பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணணும். So we have to decide based on the NPV. Right. Now, கேஷ் அபெண்டன்ட்டா இல்ல, ஷார்டேஜ் இருக்கு. கேஷ் இஸ் ஷார்டேஜ். அப்ப இப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க? இப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க? You have to choose A, not B. A. Okay. எதை வச்சு முடிவு பண்றோம்? PI. உங்ககிட்ட பணம் தட்டுப்பாடா இருக்கும்போது ஒவ்வொரு ரூபாயும் போட்டால் அதிகமான லாபம் எது கொடுக்குதோ அதை இன்வெஸ்ட் பண்ணும். ப்ராஜெக்ட் ஏல 1 லட்சம் ரூபாய் போட்டு 1.2 வருது, ப்ராஜெக்ட் பில அது மாதிரி டபுள் டைம் இன்வெஸ்ட் பண்ணா தான் 1.15 வருது. ஓகே, இதுல வந்து ஒரு 30,000 ரூபாய் டபுள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்குது. அது வந்து பாதி போட்டாலே எனக்கு 20,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப என்னால ஒரு 1 lakh சேவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட். அது வேற எதுலயாவது யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபண்ட் இஸ் இன் a problem. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பீரோல சும்மா இருக்கு பணம், பீரோல சும்மா இருக்கு பணம். 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மிச்சம் அப்படியே தான் இருக்கும். நீங்க ஏ ப்ராஜெக்ட்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இயர் ரெண்டுல ஒரு 20,000 ரூபாய் அதிகமாகும். பீரோவில் பில இன்வெஸ்ட் பண்ணா 30,000 ரூபாய் அதிகமாகும். அப்ப பீரோவில் இருக்கக்கூடிய அந்த பணத்துடைய மதிப்பு அதிகப்படுத்துறதுக்கு நீங்க பில இன்வெஸ்ட் பண்ண ஆல்ரெடி இஸ் அவைலபிள் அபெண்டன்ட். பட் தேர் இஸ் a shortage in fund. அப்ப நம்ம கேபிட்டல் இதுல மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்க, when there is a constraint you have to get more contribution for every limiting factor. அதே மாதிரி இங்க லிமிட்டிங் ஃபேக்டர் கேஷ்னா ஃபார் எவ்ரி 1 ரூபிக்கு அதிகமான லாபம் எது கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஃபார் எவ்ரி 1 ரூபிக்கு லாபம் அப்படின்னு சொன்னாக்க PI நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்ப PI பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பீரோல எடுத்தீங்கன்னா ஏல இன்வெஸ்ட் பண்ணா 1.2, பில 2 லட்சம் ரூபாய் போட்டா 1.15 தான் வரும். அந்த பணத்தை ஏன் சும்மா வேற ப்ராஜெக்ட் இருக்கு, நமக்கு ஷார்டேஜ் இருக்கு, ஸோ அங்க போய்க்கலாம் அப்படிங்கிறது இதோட லாஜிக். ஸோ டிவிசிபிள் ப்ராஜெக்ட் இருந்தால் நோ நீட் டு ஒரி அபவுட் டு கால்குலேட் த சாய்ஸ்.
எதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம்? பிஐ பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணுங்க, அந்த ரேங்க்ல சூஸ் பண்ணுங்க. கடைசி கம்மியா இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல பாதியோ காவாசியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டை டிவைட் பண்ண முடியும். we can divide that project. இதுதான் divisible. so in case of indivisible, how this will be? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம indivisible பார்த்தோம். indivisible பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போடணும். so first option வந்து என்ன பண்றோம்? of course we don't want to choose second option. நீங்க போட்ட பணம் கம்மியாக போகுது, அதனால நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதர் ப்ராஜெக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரும்போது ப்ராஜெக்ட் 1 3 லட்சம் ரூபாய் அண்ட் ப்ராஜெக்ட் 3 எடுக்கலாம். அதுக்கு 3.5 lakhs எனக்கு தேவைப்படுது. ப்ராஜெக்ட் 4 எடுக்கலாமா? பணம் பத்தாது. இதுல ஒரு 3, இதுல ஒரு 3.5, 6 ஆயிடுச்சு, பணம் பத்தாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ப்ராஜெக்ட் 5 எடுக்கலாம். ப்ராஜெக்ட் 5க்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படுது? 2 lakhs. அப்போ மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு? 6, 8.5 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். What is the NPV here? Projects combinations chosen. Combination and NPV of the projects. Sum these three: 135, 166, 370, 540. எவ்வளவு வருது? 1 lakh 1,76,000. இது ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? லாஸ்ட் மட்டும் மாத்தி பாருங்க. 5க்கு பதிலா 6 போலாமா? முடியாது. ஒன்னு வந்து 3 லட்சம், மூணாவது ப்ராஜெக்ட் வந்து 3, 6, 6வது போனா 4, அப்ப 10 லட்சம் பத்தாது. அப்ப 5 சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 1, 3, 4 நீங்க சூஸ் பண்ணல இல்லையா? அதுவும் முடியாது, இதுவும் முடியாது. ஸோ 4ம் முடியாது, 6ம் முடியாது. அப்ப 5 எடுத்திருக்கிறேன். இப்போ 1 கழட்டி விட்டுறலாம். ஓகே, இல்லைன்னா 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 4, 5. இப்போ நான் 1 கழட்டி விட்டுட்டு அதுக்கு தவிர இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். ஐ ஜஸ்ட் சூஸ் 3 சூஸ் பண்ணா 3.5 lakhs வேணும். அதுக்கப்புறம் 4 சூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 4 லட்சம் அப்படின்னு நமக்கு 8 லட்சம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, 5வது ப்ராஜெக்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 2 lakhs, 10 லட்சம் ரூபாயும் தீர்ந்துருது. இதோடைய NPV எவ்வளவு இருக்கு? 70, 81, 40, 110, 191 நினைக்கிறேன். Am I right? So 1,91,000 will be my NPV. This option seems to be better. 3, 4, 5. 3, 4, 5க்கு பதிலா 3 வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கானா? இல்ல. மூணாவது ஆப்ஷன் வந்து 3, 4, 5 போட்டாச்சு. அதுக்கு பதிலா 3, 5, 6 பண்ணலாமா? 3, 5, 6 ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். 3, 5, 6. ஆப்ஷன் 3ல 3.5 lakhsum, ஆப்ஷன் 5ல 2 lakhsக்கும் 5.5 lakhs, ஆப்ஷன் 6 வந்து 4 lakhs. மொத்தம் 9.5 lakhs என்னுடைய ஃபண்டுக்கு குள்ளார தான் இருக்கு. ஸோ ஐ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் போச்சுன்னா NPV என்ன? 3யோட NPV, 5ஓட NPV, 6ஓட NPV 3 ஆட் பண்ணுங்க. 1,30,000 will be the answer. ஸோ அப்போ இருக்கிறதுலே அதிகமான ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டோம். வேற எந்த காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் அந்த அளவுக்கு வயபிளா இருக்காது. ஸோ இருக்கிறதுல எது பெட்டர் காம்பினேஷன்? த பெஸ்ட் காம்பினேஷன் பீங் திஸ் ஒன். ஸோ 3, 4, 5 சூஸ் பண்ணலாம். யுவர் NPV பீங் 191. பட் இதே டிவிசிபிள் இருந்தால் இன்னும் ஜாஸ்தி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் indivisible logic. Indivisible logic. This is divisible project. Divisible project. Is that okay? Come on, make a note of it. Old assets after modification or repair and renovation. Modification. ஓகே, ரெண்டுல எது வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நியூ அசெட்ஸ் உடைய கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். மாடிஃபிகேஷன்ஸ்னால என்ன கேஷ் ஃப்ளோ, அதை பேஸ் பண்ணி NPV கால்குலேட் பண்ணுங்க. தென் டிசைட் whether we can go for modification or purchasing the new asset. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நியூ அசெட்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இனிஷியல் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாமல் புது அசெட்ஸ்ங்கிறனால ரிப்பேர் ரினோவேஷன்ஸ் ஜாஸ்தி தேவை இருக்காது. ரன்னிங் காஸ்ட் ரொம்ப சீப்பரா இருக்கும். தட் வில் பி த அட்வான்டேஜ் ஆஃப் நியூ அசெட்ஸ். அதோடைய கெப்பாசிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்.
பட் ஓல்டு அசெட்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது அடிக்கடி நீங்கள் ரிப்பேர் அண்ட் ரினோவேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், ஏஎம்சி எடுக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும், அதோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரியான காஸ்டான நமக்கு புதுசாக வாங்கல இல்லையா, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஜீரோ பீரியடில் பண்ணியிருக்க மாட்டாங்க. லெஸர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் மாடிஃபிகேஷனுக்கு, நியூ அசெட்ஸ் வந்து மோர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் இந்த கொஸ்டின் நம்பர் 15 வந்து ஒரு டிபிக்கல் டிஃப்ரெண்டான இல்லஸ்ட்ரேஷன். இவங்க என்ன பண்ணாங்க, புது அசெட்ஸ் ஒன்று வாங்கி இன்ஸ்டால் பண்ண பிறகு இதற்கே ஒரு பெட்டர் மாடல் வருது இல்லையா. நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, புதுசாக ஒரு மொபைல் வாங்குவீங்க, வாங்கி 10 நாளில் புது மாடல் ரிலீஸ் பண்ணுவோம். பண்ணியிருக்கேனா இல்லையா? சார் நான் மொபைல் வாங்கினேன் Z Fold 4, வாங்கும் போதே அனௌன்ஸ் பண்ணிட்டேன் Z Fold 5 வருது அப்படின்ட்டு. அடடா, அது வாங்கியிருக்கலாமே தோணுது. ஒன்றத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபோன் மட்டும் தான் பேசுகிறோம், இருந்தாலும் நமக்கு லேட்டஸ்ட் போச்சே இல்லையா. ஸோ வி ஹேவ் த ஆப்ஷன். அது மாதிரி இந்த கொஸ்டின் 15 வந்து எக்ஸலண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு இதற்காலையும் பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. அப்படியா, இது உடச்சி தூக்கி போட்டு அதை வாங்கலாம். அப்போ இது உடச்சி தூக்கி போட்டு இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, உடச்சி தூக்கி போட்டு அதை வாங்கலாமா, வாங்கினா லாபமா நஷ்டமா? யூஸ்வலாக லாஸாக தான் வரும். அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். இது ரெண்டு இதை சேர்க்குறாங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு புது மாடல் ஒன்று இருக்குது, தெரிய வருது, என்ன சார் பண்ணலாம்? இன்னொன்று, சப்போஸ் இதே விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஏ பி, ஏவை சூஸ் பண்ணுவீங்களா, பிஏ சூஸ் பண்ணுவீங்களா, என்பிவி கண்டுபிடிங்க, எதில் பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் இன்ஸ்டால் பண்ணி பிறகு அடட இதற்கெல்லாம் பெட்டர் ஆப்ஷன் இருக்கே, அப்போ இதுலேருந்து அங்கே போனால் எனக்கு இன்னும் வருது. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் இன்ஃப்ளோ ஆர் அவுட் ஃப்ளோ ஃபார் சேஞ்சிங் ஷிஃப்டிங் உடைய கேஷ் ஃப்ளோஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அ லாஜிக் ஹியர். 9 Gems Limited has just installed machine R. Machine R just install பண்ணியிருக்கிறாங்க, அதோட வேல்யூ 2 lakhs. The machine has 5-year life with no residual value. அது 5 years life, residual value இல்லை. The annual volume of production is estimated at rupees 1,50,000 rupees units. Okay. So என்ன இருக்கு? We have machine R. Okay. ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். இதோட காஸ்ட் வந்து 2 lakhs. Then no residual value. The annual value of the production is estimated at rupees 1,50,000. அப்ப units produced capacity 1,50,000 units. Now ஒரு யூனிட் 6 ரூபாய்க்கு நீங்க விற்க முடியும். annual operating cost are estimated rupees 2 lakhs excluding depreciation. depreciation இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் நமக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு செலவாகுது. at this output level, இந்த லெவல்ல fixed cost are estimated at rupees 3 per unit for the same level of production. fixed cost per unitல கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்திருந்தால் current level of productionக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் fixed cost. அப்ப அது ஒரு 4.5 lakhs. அப்ப சேல்ஸ் வந்து rupees 6 per unit. operating cost 2 lakhs. அதில் இன்னும் என்ன சேர்க்கல, டெப்ரிசியேஷன் சேர்க்கல, ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு, அது எவ்வளோ 4.5 lakhs. இதான் ஆருடைய டேட்டா, மெஷின் ஆருடைய டேட்டா. 9 Gems Limited has just come across another model called Machine S, capable of giving the same output and an annual operating cost of rupees 1,80,000 exclusive of depreciation. ஸோ அதுக்கப்புறம் எஸ் வருது. அதோடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 2 lakhs பதில் எவ்வளோ தான் இருக்கு, 1,80,000. அதே ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகுது, இது ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை. ஓகே. தென் கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் திஸ் மெஷின் பீங் 2.5 lakhs. எஸ்டிமேட்டட் லைஃப் ஃபார் திஸ் அசெட் இஸ் ஆல்சோ 5 years வித் nil residual value. ஸோ இதோடைய காஸ்ட் 2 லட்சம் ரூபாய். இதோடைய அவுட்புட்டும் அதே 1.5 லட்சம் தான் இருக்கு, 1.5 லட்சம் யூனிட். சேல்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது இல்லையா, ரெண்டும் சேமா தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒன்றும் சொல்லலைன்னா ரெண்டும் சேமா இருக்கும். ஒன்று சேவிங்ஸ் தான். என்னது? ஆப்ரேட்டிங் காஸ்ட் மட்டும் 2 லட்சத்துக்கு பதிலாக 1,80,000 ரூபாய். சி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அசெட்ஸ் பதிலாக ஆருக்கு பதிலாக நீ எஸ் ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு சேவிங்ஸ். என்னது? ஆப்ரேட்டிங் காஸ்ட் 2 லட்சத்துக்கு பதிலாக 1,80,000. அப்போ 20,000 ரூபாய் சேவிங்ஸ். லைஃப் வந்து 5 years. அப்சல்யூட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 20 into 5 1 lakh சேவிங்ஸ், ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்தால்
டிஸ்கவுண்ட் பண்ணாலும் ஒரு 70-80,000 வந்திருக்கும் இல்லையா? தட்ஸ் how you can think. டைரக்டா டிஸ்கவுண்ட் அதாவது டைம் வேல்யூ பண்ணி இல்லாமல் டைரக்டா பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். 20,000 ரூபாய் இன்ட்டு 5 வருஷம் 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா அப்போ டெஃபினட்டா எஸ் தான் பெட்டரா இருக்கும். ஈவன் டிஸ்கவுண்ட் பண்ணாலும் ஒரு 75,000 நமக்கு வரும். 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சேவிங்ஸ் இருக்கும் நம்ம கெஸ் பண்றோம். அப்போ எஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனா இவங்க ஆரை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, ஆரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட். The company has an offer for sale of machine R for rupees 1 lakh. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆரை சேல் பண்ணிட்டு திரும்ப நம்ம எஸ் வாங்கலாமா? அப்படின்னா ஆரை சேல் பண்ண 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன்றார். நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 2 லட்சம் ரூபாய்க்கு. இன்ஸ்டால்லாம் பண்ண பிறகு வாங்கும்போது அவர் என்ன ரேட்டு கேட்குறாரு? பாதி ரேட்டு கேட்குறாரு. பட் த காஸ்ட் ஆஃப் டிஸ்மேண்ட்லிங் அண்ட் ரிமூவல் வில் அமௌண்ட் ₹30. 1 லட்சம் ரூபாவில் அதை டிஸ்மேண்டில் பண்ணி அவருக்கு அனுப்புறதுக்கு ஒரு 30,000 செலவாகுது. கையில் 70,000 தான் நமக்கு வந்து சேரும். As the company has not yet commenced operation, it wants to sell machine R and purchase machine S. 9 Gems Limited will be a zero tax company. நல்ல கவனிங்க, zero tax company இருந்தால் depreciation you can skip. depreciation skip பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, எபிடாவுக்கு இன்னொரு பேர் என்னது? கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ். அதுலேருந்து நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணணும். ஸோ ஒரு 100,000 rupees இருக்குன்னு வச்சுங்களேன். டெப்ரிசியேஷன் இதுலேருந்து ஒரு 400 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் வாட்? நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மைனஸ் டேக்ஸ். இஃப் தெர் இஸ் அ டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. வி அஷ்யூம் தட் வி டோன்ட் ஹேவ் த டேக்ஸ். டேக்ஸ் இல்லைன்னா இந்த 600 ரூபாவோட நீங்கள் திரும்ப என்ன பண்ணி ஆகணும்? டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் சேமாக வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு டேக்ஸ் ரேட் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த டெப்ரிசியேஷனோட இம்பாக்ட் அதில் இருக்குமே ஒழிய இல்லைன்னா இருக்காது. அதை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறது அந்த ஜீரோ டேக்ஸ் ரீஜிம்னு சொல்கிறாங்க. whenever the problem says zero tax regime, don't worry about the depreciation will have no role at all, right? But net profit nu kudutana nee depreciation add back pannikங்க. You have to add the net profit. இப்போ அப்படியே ஒன்றும் சொல்லாமல் கேஷ் சொன்னால் அது கேஷ் இன் ஃப்ளோ தான். நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். எபிடான்னு கொடுத்துருக்குறாங்க பிஃபோர் டேக்ஸ் தான் இல்லையே, அப்போ எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். தட் எபிடா பிகம்ஸ் யுவர் கேஷ் இன் ஃப்ளோ. ஓகே. அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டு பி அஷ்யூம் டு பி 14%. Advise whether the company should add for the replacement பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறாரு. So if you want to shift from here to here, what happens? Now you can think incremental cash flows. என்ன வருது? By shifting R to S, what is the cash outflow at 0th period? S purchase பண்ணமா இல்லையா? Purchases எஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ செலவாகுது? 2,50,000 செலவாகுது. அண்ட் சேல் ஆஃப் ஆர் டிஸ்மேண்டில் பண்ணி சேல் பண்ணால் 1 லட்சம் ரூபாய் டிஸ்மேண்டிலிங் காஸ்ட் 30,000 போயிடும் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த 1 lakhலேருந்து இந்த 30 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ வருது? 70,000 rupees இஸ் மை ரெவென்யூ. அப்போ எனக்கு இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோ being 1,80,000 rupees. இதான் incremental cash flow. But what about the change in cash inflow, sir? Okay, due to shifting 2 லட்சம் ரூபாய் ஆயிட்டு இருக்கணும், பட் எனக்கு 1,80,000 தான் இருக்கு. அப்படின்னா 20,000 rupees is the cash inflow saved every year. நீங்க இதுல இருந்து அதுல ஷிஃப்ட் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல ஒன்றும் சேஞ்ச் இல்லை, சேல்ஸ்ல ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்போ எதுல தான் சேஞ்ச்? இதுல தான் நமக்கு சேஞ்ச். ஒரு 20,000 ரூபாய் சேஞ்ச் ஆகுது. அப்படி இன்க்ரிமெண்டல் அப்படிங்கிற அப்ரோச்ல நம்ம பார்க்கணும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் வந்தா ஓகே, முன்னாடி காட்டிலும் இப்போ நான் இன்னும் அடிஷனல் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா, ஆரை உடச்சு போட்டு எஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஆரை டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு 70,000 ரூபாய் கலெக்ஷன் இருந்துச்சு. 1,80,000 ரூபாய் அடிஷனல் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் பை மேக்கிங் த டிசிஷன். அப்படி பண்ணதுனால உங்களுக்கு என்ன சேவிங்ஸ்? 2 லட்சம் ரூபாய் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பதிலாக 1,80,000 ரூபாய் 20,000 ரூபாய் காஸ்ட் சேவிங்ஸ் இஸ் தேர். ஸோ திஸ் 20,000 இஸ் த காஸ்ட் சேவிங்ஸ். திஸ் சேவிங்ஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் 1 to 5 years. அப்போ வாட் இஸ் annuity factor? Annuity factor for
14% for 5 years. எவ்வளோ 3.4, and if you multiply this is what about the summation of discounted cash inflow. 68,660. By shifting yourself, இதை shift பண்ணதுனால incremental cash outflow being 180. அதே சமயத்தில் incremental cash inflow after discount being 68,660. வேற ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லையே. இதுல இருந்து அதெல்லாம் மாறினதுனால 1,80,000 அடிஷனல் பணம் கையில இருந்து போச்சு. வரப்போற 5 ஆண்டுகள்ல 20,000 சேவிங்ஸ் இருக்கு. அந்த 20,000 சேவிங்ஸ்னா 5 ஆண்டுகள்ல எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ண பிறகு 68,660 தான் சேவிங்ஸ். Ultimately, I am usually losing NPV being the difference between cash outflow minus cash, summation of discounted cash inflow minus cash outflow. This is called NPV. Here the NPV being negative, I think so, right? How much is that? 1,11,340. Negative. அப்படின்னா என்ன பண்ணலாம்? This option is not advisable. This option is not advisable. Clear? Shifting from R to S. அதே சமயத்தில் will there be any change in your view with if machine R has not been installed but the company is in the process of selecting one or the other machine? R, yes, ரெண்டுல எது பெட்டர்னு சூஸ் பண்ற நிலைமையில இருந்தா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? That's a normal one. Okay, mutually exclusive project மாதிரி ஆருக்கு தனியா NPV போடுங்க, எஸ்க்கு தனியா NPV போடுங்க, எதுல பெட்டரா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அது நார்மல் மாடலா மாறி போச்சு. லெட்ஸ் see here. Cash inflow. Cash inflowவே இல்லையே, எல்லாமே outflow தானே. We have only outflow. Okay, என்ன outflow இருக்கு? C, நீங்க outflow போடலாம் இல்லைன்னா cash flowவும் போடலாம். அது உங்க சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். ஓகே, ரெண்டு மெத்தட்ல போடும்போது என்ன ஆருக்கும் எஸ்ஸுக்கும் சேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் எடுத்து போறது ஒன் ஆஃப் தி ஆங்கிள்ஸ், இல்ல ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்றது ஒன் ஆஃப் தி ஆங்கிள்ஸ். எது ஈஸியா இருக்கோ அதை முடிக்கணும் நம்ம, இல்லையா? ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெஷின் ஆர் மெஷின் எஸ் சுத்தி வளைச்சு போட்டுமா ஈஸியா போட்டுமா? ஈஸியா போனோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி யோசிக்கணும். சுத்து வழி வந்து பிரச்சனையே இல்லாமல் போகலாம். இது குறுக்கு வழி இல்லையா? இருந்தாலும் ரெண்டு மெத்தட்லையும் போட்டு காமிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அனாலிட்டிக்கல் வியூ வரணுங்கிறதுக்காக நான் ரெண்டு மெத்தட்லையும் போட்டு காமிக்கிறேன். ரைட், ஹியர் கேஷ் அவுட்ஃப்ளோ அட் 0th பீரியட் பீயிங் இன் ஆர் இட் இஸ் 2 lakhs, இன் எஸ் இட் இஸ் 2.5 lakhs. அது இல்லாமல் we have cost. இந்த காஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ஆர்ல எவ்வளவு காஸ்ட் வருது அப்படின்னாக்க you can take 2 lakhs. Okay, here the cost being 1,80,000. fixed costing வேணா எடுக்கலாம், but that has no role at all. அதுக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே, 2.5 lakhs. வாட் இஸ் a change சார்? ஆருக்கு பதில எஸ் போனோம்னா 50,000 அடிஷனல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். வாட் இஸ் a cash inflow சார்? கேஷ் இன்ஃப்ளோ கிடையாது. ஆருக்கு பதில எஸ் போனீங்கன்னா நீங்க 20,000 சேவ் பண்ணி இருக்கிறீங்க இல்லையா, அதை கேஷ் இன்ஃப்ளோவா வச்சுக்கலாம். சேவிங்ஸ் இன் யுவர் காஸ்ட் இஸ் கேஷ் இன்ஃப்ளோ. இங்க வந்து ஆர் வாங்கியிருந்தால் 2 லட்சம் செலவு இருக்கும், எஸ் வாங்கியிருந்தால் 1,80,000 செலவு. then you save 20,000 rupees. That's all. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, what is the annuity factor? 3.433. if you multiply these two you will get what? Okay, if you multiply these two you will get discounted summation of discounted cash inflow, summation of 5 வருஷத்தோட total இல்லையா, discounted cash inflow. this value being 68,660. ஆர்ல இருந்து எஸ் ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ஆரை கட்டிலும் எஸ் எந்த அளவுக்கு கேஷ் இன்ஃப்ளோவில் அஃபெக்ட் பண்ணுது.
நீங்கள் ஆர்லேருந்து எஸ் போனாலும் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம். ஆனால் ஆர்லேருந்து எஸ் போனதுனால 20,000 வருஷம் வருஷம் நமக்கு சேவிங்ஸ் இருக்குது. இந்த 20,000 வருஷம் வருஷம் சேவிங்ஸ் 5 வருஷத்துக்கு டிஸ்கவுண்டட் சேவிங்ஸ் எவ்வளோன்னா 68,660. ஓகே, நவ் யுவர் என்பிவி being your advantage, incremental NPV being discounted cash inflow minus cash outflow. So cash outflow இங்கே இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 18,660. எதனால? By moving from R to S, switching from R to S. R better, S better, na S is better. So you can choose S. Is that okay? Now வேற எப்படி சார் போடலாம்? இது ஷார்ட்கட் சொன்னீங்க. ஷார்ட்கட்ல வந்து என்னன்னா இன்கிரிமெண்டல் கேஷ் ஃப்ளோல பார்க்குறோம். R பதில் S. ஏன் நீங்க S போனோம் சார்? 20,000 ரூபாய் வருஷம் வருஷம் நமக்கு டிஸ்கவுண்ட். ஓகே, குறையுது காஸ்ட். செலவு எவ்வளோ அதிகமாகும்? இனிஷியலாக 50,000 செலவு அதிகமாகும். 50,000 செலவாகுது, வருஷம் வருஷம் 20,000 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னாக்க 5 வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய். 50,000 எக்ஸ்ட்ரா போட்டால் 1,00,000 ரூபாய் வருதுங்க சார். அது நாளைக்கு தானே வருது சார். டிஸ்கவுண்ட் போடுங்க. டிஸ்கவுண்ட் போட்டாலே 70,000 தானே வருது. அப்போ 70ல் 50,000 ரூபாய் போட்டால் 70,000 ரூபாய் கிடைக்குதுல, ஏன் வேணான்றீங்க? டீசல் கார் பெட்டரா, பெட்ரோல் காருக்கு பெட்டரா? பெட்ரோல் கார்னா ஒரு 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் கன்சியூம் பண்ணிங்கன்னா காஸ்ட் குறையுது. கார் ஒரு 10 வருஷம் வச்சிருக்க போறீங்கன்னா 10 வருஷத்தோட சேவிங்ஸ் பாருங்க. அதான் லாஜிக். இல்லை சார் நார்மலாக நம்ம படிக்கிற மாதிரி போடுமே சார் அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்கும்? லெட்ஸ் see here. In the case of normal one, sales 6 ரூபாய் ஒரு யூனிட், மொத்தம் 1,50,000 யூனிட், 9,00,000 ரூபாய் சேல்ஸ் வந்து ஆரா இருந்தாலும் சரி, எஸ்ஆ இருந்தாலும் சரி, மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 2,00,000 ரூபாய், ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4,00,000 ரூபாய், 6,50,000. இங்கே அதே மாதிரி 180, இது சேஞ்ச் இல்லைன்னா அதே தான் வரும். 6,30,000 rupees. Now we get cash inflow. The difference between these two is the cash inflow. எவ்வளோ வருது? 2.5, 2.7. Now summation of discounted cash inflow. You have to multiply this with the annuity factor being 3.433 for 14% for 5 years. What is the value? 8,58,250. அடுத்தது 9,26,910. Then what about the NPV? From here I have to subtract the cash outflow. இதுல இருந்து cash outflow subtract பண்ணிட்டோம்னா you'll get this one. 2,00,000 ரூபாய் ஆர் இருந்தா அப்ப 6,58,250. 6,58,250. அடுத்ததுல 2.5 lakhs subtract பண்ணோம். 2.5 lakhs subtract பண்ண எவ்வளவு வருதுங்க? 76,990. 910. ஓகே, அப்ப ரேங்கிங்ல யார் டாப்பர்? எஸ் தான். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அதுதான் நம்ம ஏற்கனவே போட்டோமே. ஸோ அது வந்து பை ஹார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபிராக்ஷன்ல போட்டுடலாம். இது கொஞ்சம் பெருசா ஒர்க்கிங் வரும், அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, come on, finish up copying this. Old one. It was bought for 126 years ago. Actual original cost வந்து 1,20,000 எப்ப? 6 years ago. Okay, 6 years ago. Variable cost and fixed cost கொடுத்திருக்காங்க. Normally it produces 10,000 units. இதோட கெப்பாசிட்டி வந்து 10,000 units. It is expected that the old machine can be used indefinitely into future.
இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் சூட்டபிள் ரிப்பேர்ஸ் ஆர் கேரிட் அவுட், எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆனுவலி பீங் 40,000 ரிப்பேர். பழசு அப்படிங்கிறனால வருஷம் வருஷம் நம்ம 40,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு பர் ஆனம். இது ஓல்டு மெஷின். A manufacturer of machinery is offering a new machine with the latest technology at a cost of rupees 3,30,000. So new machine, அதுக்கு cash outflow being 3,30,000 சொல்லியிருக்கிறாங்க. The projected cost is given here. Fixed overheads are allocated from the other departments. Fixed overheads வந்து allocated from the other departments அப்படிங்கிறாங்க. Plus depreciation of the plant and machinery. அப்ப allocated from the other departments சொன்னா அது காமன். நீங்க ஓல்டு மெஷின் ஓட்டினாலும் சரி, நியூ மெஷின் ஓட்டினாலும் சரி, சேம் தான். ரெண்டு மாடலையும் அந்த காஸ்ட் சேமா இருந்துச்சுன்னா that cost is considered as irrelevant for our decision making. அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால ரெண்டுலயுமே நீங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதில் டெப்ரிசியேஷன் சேர்ந்துருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா அர்த்தம் you have to give the importance for the depreciation. இதுலயும் சரி நீங்க டெப்ரிசியேஷன் மட்டும் நீங்க ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். The old machine can be sold for 40 to the supplier of the new machine. Suppose இதை நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதாக இருந்தால் ஓல்டு மெஷின் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க? 40,000 rupeesக்கு எடுத்துப்பாங்க. இது வந்து இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோவா இருக்கும் to the supplier. The new machine is expected to last for 10 years, at the end of which it has a salvage value of 20,000 rupees. இதோட ஸ்கிராப் வேல்யூ வந்து 20,000 rupees, லைஃப் வந்து 10 years. ஓல்டு அசெட்ஸ் லைஃபை பத்தி சொல்ல ஆனா பாட்டு போயிட்டே இருக்குங்க, ஓடிட்டே இருக்கும் சார் அப்படின்ட்டார். ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் பீங் 50%, tax rate being 50%. For tax purposes, the cost of the new machine and old machinery may be depreciated uniformly over the 10 years. So depreciation நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல over the period of 10 years நீங்க அமோர்டைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. And rate of return expected to be 10%. அதாவது KO வந்து 10% கொடுத்திருக்காங்க. It is also anticipated that in future the demand for the product will stay at 10,000. கரண்டா எவ்வளவு யூனிட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க? 10,000 யூனிட் சேல் பண்றாங்க. வரப்போற ஆண்டுகளிலும் அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ 10,000 யூனிட்ஸ். ஓகே, கெப்பாசிட்டி 10 முன்னாடி, இப்பயும் அதே தான் இருக்கும். Considering the relevant cost, advise whether the new machine can be purchased and ignore the capital gains tax ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, now let's see this one. டேட்டா மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். புது அசெட் என்ன வேல்யூ? 330. ஓகே, இது பழசு, இது புதுசா? ஓகே, இது ஓல்டு, திஸ் ஒன் இஸ் நியூ. come on, you can solve independently. அதாவது ஓல்டு மெஷின் தனியாகவும் நியூ மெஷின் தனியாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓல்டு மெஷின் or existing machine and new machine. First we have to find out the cash inflow. Okay, இதுல சேல்ஸ் கொடுக்கலன்னா நம்ம காஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 48, மொத்தம் 10,000 யூனிட் அப்படின்னா 4,80,000. 48 and இதுல வந்து 38 per unit. So oldல வரும்போது 4,80,000, newல வரும்போது 3,80,000. variable cost. And of course you have to consider the depreciation. Old asset இன்னைக்கு வந்து அதோட வேல்யூ 60 இருக்கு புக்ல.
இந்த 60 வந்து ஓவர் த லைஃப் நம்ம அமர்டைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ 10 இயர்ஸ். இப்போ வருஷம் வருஷம் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம்? 66,000. அதுவே நியூ அசெட்ஸ் இருந்தால் 3,30,000. ஓகே. And it has a salvage value also. Old assets la illa, new assets la irukku 20,000. And the life of the asset being 10. Then this value being 31,000. And old machine carry on panningna ungalku repair selavagudhu. That cost being around 40,000 per annum. Okay. Of course we should not take the fixed cost nu sonna variable cost eduthukite depreciation எடுத்துக்கிட்டேன். And tax rate being 50%, KO being 10%. So I have considered all this part, and here we have been given the original cost and book value. Suppose நீங்க ஓல்டு மெஷின் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒன்றும் கேஷ் அவுட் ஃப்ளோ இல்லை. we don't have any other cash outflow. ஓகே. ஆனா பழசா இருந்துச்சுன்னா பழசா இருந்தா 3,30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண, பட் நாளைக்கு பணம் வந்துருது. ரைட், கம் ஆன். Tell me what about the total cost you are going to debit to the P&L account? 5,26,000, 4,11,000. This is மைனஸ்ல இருக்கு. காஸ்ட் மட்டும் தானே இது காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். EBITDA, this is nothing but EBITDA, sorry, EBIT bracketல cost. But I have to calculate the EAT. எப்படி calculate பண்ணுவீங்க? into 1 minus T. T 50% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து EAT 2,63,000, 2,05,500. எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வேணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஓகே, you have to add depreciation back. 263 plus 6, 2,69,000, and இது வந்து எவ்வளவு வந்துச்சு? 2,05,500. ஓகே, 2,05,500. Add the depreciation 31 with this, so 1 lakhs. Okay, depreciation வந்து நமக்கு ரெவென்யூங்க. I just make slight adjustment. depreciation subtract பண்ணிக்கணும் cash inflow. ஏன்னா இது மைனஸ் ஐட்டம் இல்லையா? depreciation plus ஐட்டம். காஸ்ட்ல தானே போட்டுட்டு இருக்கிறோம். அது அந்த மாதிரி போட்டுதான் கரெக்டா வந்திருக்கும். பரவாயில்ல. So everything is being the cost. Everything being cost. Cost இருக்கும்போது tax savings. Tax savings போக cost being 2,63,000. Now I have to subtract the depreciation. இதுல 6,000 subtract பண்ணிட்டோம்னா 2,57,000 for old asset. New assets வரும்போது 1,74,500. Right. Now நியூ அசெட்ஸ் போறதுனால என்ன இன்கிரிமெண்டல் சேவிங்ஸ்ங்க? இன்கிரிமெண்டல் சேவிங்ஸ், ஓகே, ஆர் சேவிங்ஸ். As you are shifting from old to new, you save the difference between these two. 80,500 will be your savings. 80,500 will be your savings per annum. Per annum இது சேவிங்ஸ் சொன்னால் நமக்கு cash inflow, summation of discounted cash inflow. Okay, so you have to multiply this with annuity factor. Annuity factor for 10% for 10 years எவ்வளவு வருதுங்க? 6.144 multiply பண்ணீங்கன்னா your overall savings because of moving to new asset 5,06,880. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கிராப் வேல்யூ கிடைக்கும். you will be getting the scrap value. scrap value அதையும் நீங்க present value of scrap value எடுங்க.
இந்த நியூ அசெட் போனீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் ஸ்கிராப் வேல்யூ கிடைக்குது. Multiply with the PV factor, 10% PV factor for the 10th year, 0.386, then the ultimate value being 7,720. Is that okay? So உங்களுடைய summation of discounted cash inflow because of moving from old to new being, add these two. Savings of the year on year plus scrap value வந்தது உங்களுடைய overall savings எவ்வளவு வருதுங்க? 5,14,600 minus old இருந்து new போனதுனால what is the cash outflow at 0th period. New assets வாங்குனீங்கன்னா cash outflow எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 3,30,000 இன்னைக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நியூ அசெட்ஸ் வாங்குறதுனால ஓல்ட் அசெட்டை நீங்க டிஸ்கார்ட் பண்ணலாம். அது அந்த செல்லர் வந்து என்ன பண்றாரு, செகண்ட் ஹேண்ட் மாதிரி எடுத்துக்கிறார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல 40,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறார். அப்ப நான் இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தா போதும்? 2,90,000 கொடுத்தா போதும். This is what about the outflow here. 2,90,000. ஒரு 2,90,000 rupees நான் எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்ணி ஓல்ட்ல இருந்து நியூ போனாக்க எனக்கு 5,14,600 ரூபாய் எனக்கு எக்ஸஸா வருது. Definitely this model is recommended to move on from existing to the new one. Ultimate gain being 2,24,600 is your NPV. இந்த மாதிரி நீங்க வந்து ஷிஃப்டிங் வந்தாலே என்ன பண்ணணும்னா இன்கிரிமெண்டல் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய கால்குலேஷன்ஸ் போடாமலே டேட்டாவே கூட நீங்க இன்கிரிமெண்டல் கேஷ் இன்ஃப்ளோ போடலாம், தப்பில்லை. ஓகே, அதனால நான் என்ன பண்ணேன், கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் ஓல்ட் அண்ட் நியூ அப் டு த லாஸ்ட் பீரியட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா இன்கிரிமெண்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு நான் போட்டிருக்கிறேன். திஸ் வில் பி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அதுதான் இந்த மாதிரி போயிருக்கிறேன். அந்த இன்கிரிமெண்டல் பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை டிசைட் பண்ண முடியும். இஸ் தட் ஓகே? யா, கம் ஆன், finish up copying this.